குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே. எல்லாரும் நவகிரகங்களையும், பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே. நெறைய புதிய மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்கள வந்து அறிமுகப்படுத்திக்குவோம். பேரு, ஊர் மட்டும் சொல்லுங்க. வணக்கம் குருஜி. நான் உங்க ஓல்டு ஆ ஸ்டூடெண்ட் தான். ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் நவி மும்பை, மகாராஷ்டிரா. வணக்கம். சார் வணக்கம். மணிகண்டன் பெருங்களத்தூர். சார் வணக்கம் சார். உங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் சார். என் பேர் ராஜசேகர், மதுரை. வணக்கம். சார் நமஸ்காரம் சார். என் பேர் ரமா. ஐ எம் ஃப்ரம் சென்னை. வணக்கம். சார் கதிர்வேல் விக்னேஷ். பெருமாநல்லூர் சார், திருப்பூர் பெருமாநல்லூர். வணக்கம் சார். வணக்கம். சார் வணக்கம் சார், என்னோட பேர் கார்த்தி, திருச்சி லால்குடி சார். வணக்கம் சார். வணக்கம் சார், விக்னேஷ் ஃப்ரம் சென்னை சார், பழைய ஸ்டூடெண்ட் சார். வணக்கம். வணக்கம் சார், சுஜாதா ஃப்ரம் பெங்களூர், ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, கோமதி சிங் ஃப்ரம் மதுரைங்க. வணக்கம் சார். வாங்க சார் வணக்கம் சார், மகேந்திரன். வணக்கம் சார். வாங்க. இவர்தான் ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்க. ஓ மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே படிச்சிட்டாரு. ஓ ஓகே. மகிழ்ச்சிங்க சார். வணக்கம் வேற யாரா சார், இருக்கீங்க? அனுராதா சார். வணக்கம் சார், அனுராதா சார். வணக்கம் மேடம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூடுமான வரைக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து பேசலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய 3வது வகுப்பு, இந்த சூஃபி மந்திரங்களும் இயந்திரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3வது வகுப்பு. நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க, கண்டிப்பா இதை பத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட வீடியோ எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைரக்டா கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படிங்கறதுக்காக இந்த வகுப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வகுப்பு. எனக்கு இது எடுக்கிறனாவே எனக்கு ரொம்ப ஜாலியாயிரும். சரிங்களா? எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும். எல்லா வகுப்புமே அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். பட் இருந்தாலும் இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ரொம்ப எளிமையான சுலபமான முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மந்திரங்களை வந்து கத்துக்க முடியும். இதுல எப்படி எந்திரத்தை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. எல்லாம் வந்து அப்படியே அட்டன்டிவா இருங்க. நோட்ஸ் எடுங்க. கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுங்க, கவனிங்க. கவனிச்சிங்கன்னா போதும். புரிய ஆரம்பிக்க என்ன ஏது அப்படிங்கிறது, நம்ம என்ன சொல்ல வர்றோம், எதுக்கு எதுக்கு இது மாதிரி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி காரண காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் குரூப்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்கன்னா லைவ்ல வரும்போது ஒரு சில வகையான இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வீடியோ எடுக்கும் போதும் நம்ம ஈஸியா இருக்கும். நீங்க அதை பார்க்கும் போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து 3வது முறை எடுக்கிற காரணம் நான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ரொம்ப எளிமையான சுலபமான முறையில இருக்கும். ஒரு அதாவது நம்ம முறையில மட்டும் கிடையாது, மத்த எந்த முறையில எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களா இருக்கு அப்படின்னா 1,00,000 ஒரு ஜபம் பண்ணாதான் அந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்தியாகும். 1,00,000 ஒரு ஜபம் பண்ணும். இப்போ ஒரு சில மந்திரங்கள்லாம் வந்து ஒரு 1008 ஒரு அந்த மாதிரி போட்டா வந்து சித்தியாகும். இதுவே ஒரு 48 நாள் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லுவாங்க. அல்லது குறுகிய அமைப்புல, குறுகிய மந்திர ஜபத்துல நம்ம முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து முறையாகட்டும், மத்த வேற எந்த முறையாகட்டும், அவங்கள வந்து மந்திரம் வந்து சித்தியா இருக்கு வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். இப்ப இந்த சூஃபி முறையில வந்து நம்ம ஒரு மந்திர ஜபம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 70 முறை சொன்னாவே போதும். மினிமம் ஒரு 70 டைம்ஸ் பண்ணாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து பெரிய நியம நிஷ்டைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அது ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். பழகருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது வந்து புதுசா இருக்கலாம். ஒரு சூஃபினா அப்படின்னா புதுசா அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். இது வந்து சூஃபி முறை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முஸ்லீம்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த சூஃபிகள் அப்படின்னு சொல்லி பேரு. அதாவது இறைவனை இந்த சூஃபி முறை மூலியமா இறைவனை வந்து அடையறதுக்கு வந்து அவங்க வழிமுறைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் வந்து ஒருவனே, அவன் வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இறைவனை திருப்பெயரால் நாம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த அடியார்கள்லாம் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு குருமார்கள் வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ குருமார்கள் ஒரு சிலர் வந்து இந்த சூஃபில வந்து அந்த சாதாரணமா ஒரு இறைவனை அவங்க ரொம்ப பாடி இருப்பாங்க. அவங்களுக்காக ரொம்ப உழைச்சிருப்பாங்க. இந்த மதத்துக்காகவும் சரி, அவங்களுக்காகவும் சரி நிறைய ஒரு தான தர்மங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு அருளாளர்கள்னு சொல்லலாம். இப்ப அந்த அருளாளர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா,
அவங்க வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்றாங்க. அது போக நிறைய அற்புதங்கள் அப்படிங்கறது வந்து பண்றாங்க. நிறைய சித்துக்கள் கூட பண்றாங்க. இப்ப நம்ம முறையில வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சித்தர்கள் சொல்றோம். இப்ப வாழ்ந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அது போக நிறைய சித்தர்கள் இருக்காங்க. யார் வந்து அற்புதம் நிகழ்த்துறாங்களோ அவங்க வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இவங்களும் வந்து இந்த அருளாளர்கள் சொன்னோம் இல்லையா? இப்ப முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அருளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இறைவனோட திருப்பெயரால அவங்க வந்து ஒரு அற்புதங்கள் வந்து பண்றாங்க. இப்ப நிறைய அற்புதங்கள் அப்படிங்கறது வந்து நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த அற்புதங்கள் நிகழ்த்துல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சமாதியாக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. இப்ப அது வந்து இந்த தர்கால வந்து இருக்கும். தர்காக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப மசூதி வேற, அதுக்கப்புறம் தர்கா அப்படிங்கிறது வேற. அப்போ இந்த தர்கால வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு சில காரியத்துக்காக கூட நம்ம ஏதாவது ஒரு குழந்தை பயந்துச்சு அப்படின்னா கூட, இந்த தர்காக்கெல்லாம் நம்ம போய் மந்திரிப்போம். மந்திரிப்போமா இல்லையா? எஸ். மந்திரிக்கிறோமா? குழந்தை ஆமா பயந்துச்சு அப்படின்னா பண்ணிருக்கோம். போய் அந்த மாரி பண்றோம் இல்லையா? அப்ப அந்த ஆமா. மாரி இருக்கக்கூடிய முறைகள் தான். அவங்க தான் வந்து இந்த சூஃபிகள் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த சூஃபிகள் அப்படிங்கிறவங்க இறைவனுடைய அருளாளர்கள வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றி இறைவனை வந்து அடையலாம் அப்படிங்கிற அமைப்புல அவங்க வந்து ஃபாலோ பண்றவங்க தான் இந்த சூஃபிகள் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ இது சாதாரணமா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா தவறு. இவங்க வழிமுறையை நாங்க வந்து பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இப்ப நம்ம சாதாரணமா இப்ப நம்ம இந்துக்களா இருந்தான்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தெய்வம் பிடிக்குது. ஒரு சிலருக்கு வந்து தெய்வம் பிடிக்கல. அவங்க வந்து தெய்வம் இல்லன்னு கூட சொல்றாங்க. தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க. தெய்வம் இல்லன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமா. தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க. தெய்வம் இல்லன்னு சொல்றாங்க. 2 தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க. தெய்வ நம்பிக்கையோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில தெய்வங்கள் வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கணபதி பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து முருகன் பிடிக்கலாம். முருகன் பிடிக்கிறவருக்கு நம்ம பெருசுன்னு சொல்ல முடியாது. விநாயகர் பிடிக்கிறவங்களுக்கு அவங்க சிறுசுன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்கவங்க ஒவ்வொரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாரி இவங்க வந்து அந்த சூஃபிகள் அப்படிங்கிறது இறைவன் பேர்ல தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த இறைவன வந்து அடைஞ்ச இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல அற்புதங்கள் நிகழ்த்தியவங்கள இதுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய வழிய வந்து பின்பற்றி அவங்க வந்து இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூஃபிக்கள் அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு தர்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த தர்கா கீழ வந்து ஏதோ ஒரு பேர் வந்து போட்டிருப்பான். இவங்களோட தர்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அங்க ஏதோ வந்து ஒரு சமாதி அப்படிங்கிறத வந்து வச்சிருப்பாங்க. அது மேல நெறைய அந்த பட்டாடை எல்லாம் வந்து பச்சை பட்டெல்லாம் உடுத்தியிருப்பாங்க. இந்த மாரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? அங்க மட்டும் அந்த தாயத்தெல்லாம் குடுப்பாங்க. அங்க வந்து சில மந்திரம் எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. நெறைய ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அவங்க வந்து பயந்த கோளாறு, தூக்கம் வராம இருக்கிறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்றாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையிலேயே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ நம்மல்லாம் என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள சந்திக்கிறோமா? அல்லது வந்து எல்லா டைமும் அவர போய் சந்திச்சுட்டு இருக்கிறோமா? அவங்க ஒரு டாக்டர் மாரி அப்படின்னு வச்சுக்கலாம். ம். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள போய் சந்திக்கிறோமா? அல்லது வந்து நம்ம எல்லா டைமும் நம்ம போய் சந்திக்கிறோம். பிரச்சனை வரும்போது கொண்டு பிரச்சனை வருவாங்க. வரும்போது, இல்லாட்டா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவ அட்லீஸ்ட் அப்படின்னு போய் மந்திரிச்சுட்டு வந்துடலாம் அல்லா கோவில்ல அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஓகே. சரிங்களா? இப்ப கோரிக்கு போன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கோயில்னு சொல்லுவாங்க. மசூதின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த மாரி சொல்லுவாங்க. ம். அப்போ நம்ம ஏதாவது மதம் மாறிடுறோமா? இல்ல, நம்ம இல்ல, ஏதாவது மதம் மாறிடுறோமா? இல்ல, மதம் மாறல இல்லையா? இல்ல. அப்போ அதே மாரி நம்ம முறைகள் அப்படிங்கிறது இப்ப இதுல கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம். இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். அதுக்கு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல அதான் எப்படி சொல்றது? இதுல மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பரிசோதிக்கப்பட்ட ஒண்ண தான் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். இதுல ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கத்துக் குடுத்த குருநாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த சோபன் ஐயா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சில வகையான சூட்சுமங்கள் என்ன? இது எப்படி வேலை செய்யுது? எந்த அடிப்படையில வந்து வேலை செய்யுது? அதோட இயக்கம் என்ன? எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, அவரு இது பண்ணி சொல்ட்டாரு. இதுக்கப்புறம் இதுலயே வந்து நெறைய எந்திரங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கு. நம்ம இந்த பயிற்சி வகுப்புல ஒரு சில எந்திரங்கள் மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்கும் சரியா இருக்கிற மாரி எப்படி நம்ம எந்திரத்த வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அதுதான் நம்ம இதுல குடுக்கப் போறோம். இதுல இன்னும் நெறைய இருக்கு. ஏகப்பட்ட எந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடுக்கப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட சடங்குகள் அப்படிங்கிறதும் குடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சூஃபிகள் அப்படின்னா, இறைவனை வந்து அல்லாஹ் இது வந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்து மதத்துல நெறைய ஞானிகள் பிரிவினர் சொல்லுவாங்க இருக்காங்க சார். இல்லையா? ஞானிகள் கூட ஞானிகள் எடுத்துக்கலாம். சொல்லுவாங்க. அவங்கள ஞானிகள். சொல்லுவாங்க. ம். ஓகே. ஞானிகள், அருளாளர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ம். அற்புதங்கள் நிகழ்த்தியவங்க. அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து சில வகையான அற்புதங்கள் அப்படிங்கிறத வந்து நிகழ்த்துவாங்க. இப்ப சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்ப சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா,
நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ வந்து வாழும் சித்தர்கள், வாழ்ந்த சித்தர்கள், மறைந்த சித்தர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி அதாவது நவகோடி சித்தர்கள் இருக்காங்களாமா. 9 கோடி சித்தர்கள் வந்து இருக்காங்க. ம். நவகோடின்னு சொல்லுவாங்க. நவம்னா 9. சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதங்கள் புரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி அவங்கள வச்சுதான் இந்த பயிற்சி வகுப்பே வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ முஸ்லிம்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்ப்பாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சில குறிப்பிட்டவர்கள் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இப்ப இந்துக்கள்ல இப்ப எல்லாருமே ஜோதிடம் பாக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்துக்கள்ல இருக்காங்க. இந்துக்கள்ல எல்லாருமே ஜோதிடம் பாக்குறான்னு சொல்லுவாங்களா? எல்லாருமே ஜோதிடம் பாக்குறாங்களா? இல்ல சார். இல்ல. இல்ல. ஜோதிடம் பார்க்காதவங்க இருக்காங்க, ஜோதிடம் பாக்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. ஒரு சில பிரிவினர் அப்படிங்கறது பாக்குறாங்க. இந்த சூஃபி இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. மந்திரங்கள் பயன்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் எந்திரங்கள் பயன்படுத்துவாங்க. பெரிய மருத்துவர்களா கூட இருப்பாங்க. பெரிய மருத்துவர்கள், மருத்துவத்திலையும் கைதேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு சில அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்க பொதுவா அந்த முஸ்லிம்கள்ல பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுனானி மருத்துவம்னு பேரு. முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் யுனானி மருத்துவம் அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? இப்போ அக்பர் கௌசர் எல்லாம் வர்றாரு இல்லையா? இப்ப ஏதோ ஒரு டிவில எல்லாம் அந்த காசனி கீரன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது அந்த மாதிரி வைத்தியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கைதேர்ந்தவங்க. வானசாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். வானசாஸ்திரம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். வானியல் அறிஞர்கள்லாம் வந்து நிறைய இருந்திருக்காங்க. நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதும் முஸ்லிம்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல பாருங்க, இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் பயன்படுத்துறாங்க. இது போக வந்து மந்திரங்கள் இயந்திரங்கள் பயன்படுத்துவாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது ஒரு பயந்த கோளாறுக்கு போனீங்கனாலும் அங்க வந்து ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் சரி பண்ணுவாங்க. மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்ப குடும்ப சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணுவான். அப்போ அவங்க இந்த பிரச்சனைக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இந்த சர்க்கரையில வந்து மந்திரிச்சு கொடுக்கலாம், அல்லது ஒரு மல்லிகைப்பூ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையான ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பேப்பர்ல கூட எழுதி கொடுத்து அது சாப்பாட்டுல கூட கலந்து கொடுக்குற மாதிரி நிறைய கொடுக்கலாம். நிறைய வழிமுறை இருக்கு. அவங்க குருநாதர்கள் வந்து எப்படி கற்பிச்சாங்களோ அந்த வழிமுறை மாறாம அவங்க அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அவங்க வழிமுறை இவங்கெல்லாம் புதுசா யோசிக்க மாட்டாங்க. அவங்க மூதாதையர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குரு வந்து எப்படி போதிச்சிருக்காரோ அதே அமைப்புல இவங்க வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த உலகத்துல நல்ல சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, சாத்தான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பேயின்னு சொல்ற இருக்கா இல்லையா? இந்த தெய்வ நம்பிக்கை மாதிரி எல்லா நாடுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கு. எல்லா நாடுகள்லயுமே அந்த பேய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பேய் பிசாசு அது வேற மாதிரி சாத்தான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. அதுக்கு ஒரு சில வகையான அவங்க நிவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. ஒரு பாதுகாப்புக்காக சில வகையான அமைப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இவங்களும் அந்த இறைவனை முன்னாடி வச்சுதான் வந்து அந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறாங்க. பேய் ஓட்டுறது மத்த இதெல்லாமே நிறைய விஷயங்களை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாமே தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு கெட்ட சக்தி ஒண்ணு இருக்குமா இல்லையா? நல்ல சக்தி ஒண்ணு இருக்கும்போது கெட்ட சக்தி இருக்குமா இருக்காதா? இப்ப இதே மாதிரிதான் அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சித்தர்கள் முறை மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து ஒரு தனித்துவமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ ஒரு சில கடைகளுக்கெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். கடைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த தூபம் எல்லாம் போடுவாங்க. தூபம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கடைகளுக்கு வந்து தூபம் போடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் அந்த சூஃபி முறையில இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள இப்ப சாதாரணமா ஒரு முஸ்லீம் ஒரு கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அங்க வந்தாங்கன்னா இவங்க வந்து அங்க போக மாட்டாங்க. அது இல்லாம அங்க போனா அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து இல்ல வராத கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இவங்க ஒரு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தூபம் போடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நிறைய கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்கள் இங்க இருந்தா கூட நிறைய பேர் வந்து அதை ஏத்துக்கிறது இல்ல, ஒண்ணு கோயிலுக்கு போறதில்ல, அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம். சரிங்களா? அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்க. அப்ப நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்கு. அப்ப அதையும் நம்புறாங்க. அதை வந்து இறைவன் பெயரால எப்படி வந்து எதுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தா இந்த சூஃபிகள் அப்படிங்கறத பயன்படுத்தக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய இருக்கு. அதுல அதான் சொன்ன பாத்தீங்களா, எந்திரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, மந்திரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இதுல நம்ம இந்த பயிற்சி வகுப்புல இந்த 3 நாள் பார்க்க போறது அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல எல்லாத்துக்குமே தேவையான நம்ம சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ அந்த மந்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இது பயன்படக்கூடியது. ஒண்ணு செல்வ செழிப்பா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நிறைய செல்வ செழிப்புக்கு மட்டும் கிடையாது,
ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு செய்வினை பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேற எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திரங்கள் மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியே வர முடியும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான பல வகையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். அப்ப இதுக்கு வந்து பெரிய மந்திர ஜெபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. சாதாரணமா நீங்க வந்து மந்திரம் அதுக்கு சில வழிமுறை இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சாதாரணமா ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீடுன்னு வச்சுக்கலாம், வாஸ்து குறைபாடு உள்ள வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து அதை வாங்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கிறிஸ்டினாவா இருப்பாங்க, இன்னொருத்தங்க முஸ்லீமா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது அவங்க அதை பத்தி அவங்க அதுல நம்பிக்கை இல்லை. பட் வந்து அவங்க வழிபாடு அப்படிங்கிறது முறையா பண்றாங்க. வழிபாடு அப்படிங்கிறது முறையா பண்றாங்க. இப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எத்தனை? 5. 5. பஞ்சம் அப்படின்னா 5, இந்த பஞ்சபூதம் அப்படின்னா 5 பூதங்கள். இவங்க வந்து 5 வேளை வந்து பாத்தீங்கன்னா தொழுகிறாங்க. 5 வேளை தொழுகும் போது இந்த பஞ்சபூத சமநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. பஞ்சபூதத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமநிலைப்படுத்துறாங்க. 5 வேளையில வந்து அவங்க தொழுகும் போது அந்த பஞ்சபூத சமநிலை அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருது. இதுக்கப்புறம் எந்த ஒரு வழிபாடு நீங்க பண்ணும் போதும் சரி, உங்க முதுகெலும்பு வந்து நேரா இருக்கணும். முதுகெலும்பு நேரா இருக்கிற மாதிரி ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். அதுக்காக தான் நம்ம நின்றுட்டு வந்து இது பண்றது. இப்ப தியானம் பண்றதா கூட நல்ல ஒரு ஆசனத்துல உட்காந்து அதை வந்து நல்லா முதுகெலும்பு நேரா இருக்கிற மாதிரி ஒரு பிரேயரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம பண்ணணும். இப்ப அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வஜ்ராசன நிலையில தான் அவங்க வந்து பிரேயர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த வஜ்ராசனம் அப்படின்னா வஜ்ராசன முறையில அவங்க வந்து உட்காரும் போது அவங்களுடைய முதுகெலும்புல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். அப்ப நேரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களுடைய சமநிலை அப்படிங்கிறது வரும். உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அது நேரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூண்டப்படும். அப்ப அந்த அமைப்புலதான் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப அவங்க வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடையறதுக்கும் சரி, இவங்களும் சரி, இதுக்கப்புறம் கிறிஸ்டினும் சரி, இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறது பண்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தருக்காக பிரேயர் பண்ணாங்கன்னா அது நடக்குமா நடக்காதா? இப்ப நீங்க 100 டைம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாதான், இப்ப நீங்க சாதாரணமா ஒரு பிரேயர் பண்றீங்க, ஒரு 100 டைம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாதான் இந்த பலன் கிடைக்குமா? இவங்க இந்த கூட்டு பிரார்த்தனை மூலியமாக 100 பேர் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்க பிரேயர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க சரியா இருக்கும். அந்த எப்படி சொல்றது, ஸ்பீடா வேலை செய்யுது. இதே மாதிரி கிறிஸ்டினும் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடுறாங்க. மத்த எந்த வேலை வெட்டி இருந்தாலும் சண்டே சர்ச்சுக்கு போறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்றது இல்ல. இப்ப அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. பெந்தகோஸ்தே இருக்கு, ஆர்சி இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க சண்டே வந்து சர்ச்சுக்கு போறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்றது கிடையாது. இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் ஒரு சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து வலிமை அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி. இப்ப நம்ம இந்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இப்ப ஏதாவது வந்து கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது இருக்கா? ஓரளவு இப்பெல்லாம் சத்சங்கம், அந்த ஐயப்பன் பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, சக்தி வழிபாடு பண்ணும்போது அப்பெல்லாம் தான் பண்றோம். எப்பவுமே நடக்காது இல்லையா? எல்லா நாளும் பண்றது இல்லையா? எல்லா நாளும் பண்றது இல்ல. அப்ப ஏதோ ஒரு வகையா இப்ப நீங்க ஒரு பஜனை மார்கழி மாசத்துல பஜனைகள் அந்த மாதிரி அப்பதான் பண்றோம். பஜனை பண்றது இறைவனோட பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றது. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது கிடையாது. பஜனை வேற. பஜனை வந்து பாத்தீங்கன்னா சாமியை போற்றி நம்ம வந்து பாடுறது. அவங்களுடைய எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த ஆன்மீக உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கிறதுக்கு அந்த கடவுள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தியை அதிகமா செலுத்துறதுக்காக அந்த பஜனைகள் அப்படிங்கறது வந்து பண்றது. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வேற. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்றது பேர் தான் வந்து கூட்டு பிரார்த்தனை. இப்ப நம்ம பண்ணுவோம். எப்ப பண்ணுவோம்னா இப்ப உலக நலம் வேண்டி, உலகத்துடைய நலம் வேண்டி ஒரு யாகம், ஒரு ஹோமம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜென்ரலா இப்ப வீட்லயே பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹோமம் மாதிரி இருக்கலாம். எல்லாத்துக்காக நீங்க குடும்ப உறுப்பினர்களா சேர்ந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு யாகம் அப்படின்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. இதே மகா யாகம்னா பெருசா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கு. அது வந்து எப்பவா ஒண்ணுதான் வந்து இருக்கு. எப்போ ஒண்ணுதான் அடிக்கடி நடக்குதா? அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிறது நீங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்ப இவங்க முறைகள் அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க கிறிஸ்டின் எடுத்தாலும் சரி, முஸ்லீம்கள் எடுத்தாலும் சரி, இவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப சரி, நம்ம இதை சரி பண்றதுக்கு நம்ம இந்துக்களாகிய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த இந்துக்கள் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு 4 பேர் இருப்போம்னு வச்சுக்கலாம். ஒரு பேசிக்கா ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா 4 பேர் சேர்ந்தாவது குடும்பத்தோடையாவது ஒட்டுக்கா போகணும். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இதுக்காக வேண்டணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா வைக்க சொல்லணும். அவங்களே வந்து இதுக்காக பிரார்த்தனை பண்ணணும். இப்ப நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா இப்ப 4 பேர் வீட்டுல இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இருந்தாலும் சரி. எப்பவுமே சின்ன குழந்தைகள் பிரார்த்தனை பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது இல்லையா? அப்ப அவங்க வேண்டும் போது இறைவன் அப்படிங்கிறது சீக்கிரமா அருள் புரிவாராம். அந்த மாதிரி இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள் இருக்கலாம் அல்லது வேற யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப தனித்தனியா கோயிலுக்கு போற அமைப்புகள் நிறைய வந்துருச்சு. இப்ப தனித்தனியா கோயிலுக்கு போறாங்களா இல்லையா? தனித்தனியா போகும்போது அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் அது ஒரு நிறைய டைம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு டைம் போனா நடக்காது, மறுபடியும் திரும்பி நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம இதை வந்து சரி பண்ணணும்னா குடும்பமா போனோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 டைம் போனோம்னாவே சரியாயிரும். இப்போ ஒரு சில சமயங்கள்ல நீங்க தனியா போய் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு 16 வாரம் கண்டினியூஸா வந்து அதை போகணும். 16 வாரம் ஒரு குறிப்பிட்ட கிழமை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிழமையில வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அதே கிழமையில இப்ப நீங்க சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கிழமை வேணாலும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு 16 வாரம் கண்டினியூஸா நீங்க அது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அது வந்து நடக்கும். ஒரு சிலருக்கு அந்த இறை அனுகிரகம் வந்து சீக்கிரமா கிடைச்சிடலாம். ஒரு 3வது வாரம் போகும்போதே இந்த காரியம் அப்படிங்கிறது வந்து நடந்துடலாம். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த ஒரு காரணங்கள்னால இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது இல்லாதனால நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது இல்லை. அப்போ ஒரு குடும்பமா இருந்துச்சுன்னா ஒரு காரியத்துக்காக நீங்க போனீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப 4 பேர் போய் நீங்க ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 4 பேர் போய் ஒரே காரியத்தை ஒரே நோக்கத்துக்காக கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? சீக்கிரமா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு பலன் சீக்கிரமா நடக்குமா நடக்காதா? ஆமா. அப்ப அதுதான் இதோடைய பேசிக்கான ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுப்போம். சரிங்களா? ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப இதுதான் இது நம்ம பண்ணக்கூடிய தப்பு. நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணாவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்ப உலகத்திலேயே வந்து இருக்கக்கூடிய கரன்சில பெரிய கரன்சி வந்து எது? அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர்லாம் அதுல விட 3 மடங்குலாம் இருக்குங்க. யூகே. யூகே பவுண்ட். அது இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்க? கரன்சி வேல்யூவா? வேல்யூல வந்து அதிகமா இருக்கிறது. திரான். எவ்வளவுன்னு பாருங்க. குவைத்துடைய தினார்னு நினைக்கிறேன். பாருங்க. தினாரா? வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. 200 அதுக்கு 270 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. இப்பதான் கம்மியா இருக்கான்னு தெரியல. செக் பண்ணிக்கோங்க. 281 சார். 281. ஆமா. ஓகே. 281 rupees. இப்ப நம்ம 281 ரூபா கொடுத்தாதான் அவங்க ஊர்ல 1 ரூபா கொடுப்பாங்க. அப்படித்தானே? இதே வந்து அமெரிக்கன் டாலர் அப்படின்னா ஒரு 85 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு 80 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை மடங்கு பெருசா இருக்கு? 87. 3 மடங்கை விட பெருசா இருக்கு. 24 240 விட இருக்கு. 3.5 மடங்கு வந்து பெருசா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு கரன்சிலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இவங்கதான் வந்து இருக்காங்க. இவங்கதான் வந்து பெரிய ஆளுகளா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம வந்து இங்க தண்ணி நம்ம பயன்படுத்துறோம். நம்ம தண்ணியை ஃப்ரீயா பயன்படுத்தலையா? அதே மாதிரி அவங்க வந்து தண்ணி இங்க இருக்கிற மாதிரி அங்க வந்து எண்ணெய் வந்து இருக்கு. கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது அவ்வளவு இருக்கு. அப்ப அதை வச்சுதான் வந்து எல்லாத்தையுமே எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வளமா இருக்காங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி இருந்தா கூட இந்த டாலர்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்றான். எந்த ஒரு கச்சா எண்ணெயா இருக்கட்டும் வேற எதா இருக்கட்டும் டாலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்றாங்க. டாலர் அப்படிங்கிறது ஒரு அவன் வந்து ஒரு டானா இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. இப்போ வந்து 85 நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. 85 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இந்த மாதிரி இருந்தா உலக நாடுகள் எல்லாமே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலரை வந்து இதுதான் வந்து பேசிக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இதுல மூலியமா எல்லாருமே வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு வெளிநாடு ஒரு டூரிஸ்டும் போறீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து டாலர் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டாலர் அப்படிங்கிற மாதிரி டாலரை தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு நிரந்தரமான ஒரு மதிப்பு. இந்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மாறாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மதிப்பு மாறலாம். சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வரலாம். பட் இருந்தாலும் அவங்க ஊர காசை கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்புறது கிடையாது. டாலர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி வைக்கலாம். ஆமா, அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவா அதை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த முஸ்லீம் கண்ட்ரி எல்லாமே வந்து ராகுடைய ஆதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாமே ராகுடைய ஆதிபத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடப்படி ராகுடைய ஆதிபத்தியத்தை வெளிப்படுத்தும். கிறிஸ்டின் கண்ட்ரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய ஆதிபத்தியத்தை வெளிப்படுத்தும். அதை வந்து
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முஸ்லீம் கண்ட்ரிகள்னா வந்து ராகு, கிறிஸ்டின் கண்ட்ரிகள்னா கேது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ உலகளாவிய எல்லா முறைகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப இதுலயே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். இவங்களும் வந்து இந்த சூஃபிகள் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, நல்லதையும் ஃபாலோ பண்றாங்க, கெட்டது வந்து அதுக்கு எதிரா இறைவனோட திருப்பெயரால அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்ப அவங்க எந்த ஒரு காரியம் வந்து எடுத்தாலும் இறைவனோட திருப்பெயரால்னு சொல்லிதான் அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்லாட்டி இந்த 786ன்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிறையை வந்து பாத்தீங்கன்னா போடுவான். பிறை போட்டு ஒரு ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. இந்த பிறை வந்து இந்த மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஓகே. இந்த 786 அப்படின்னா இறைவனோட திருப்பெயரால் அப்படின்னா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறோட விளக்கம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த 786 வந்து இருக்கு. இந்த 786 போட்டா ஒரு குறியீடு. இப்ப 786 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நம்ம சேமிக்கிறோம் இல்லையா? இப்ப நோட் எல்லாமே நம்ம சேமிக்கிறோம், நிறைய சேகரிச்சு வைக்கிறோம். ஏதாவது ஒரு பணத்துல வந்தா கூட அது அதிர்ஷ்டகரமானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். இந்த 786 அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னா அது வந்து அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கறது அதோடைய தத்துவம். இப்ப அதுக்கு இன்னொரு தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயர்ந்த மதிப்புள்ள பணம் அப்படிங்கிறது இது. அப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற அமைப்பு. ராகு அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து நல்லா பெருசா வந்து பண்ணக்கூடியதுதான் வந்து ராகு. இந்த பிரம்மாண்டத்தை பண்ணக்கூடியதான் ராகு. இப்ப அந்த மாதிரி இது வரும்போது இது வந்து ஒரு கிஃப்டாமா இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த 786 நோட்டை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. இப்ப ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணி தேடினீங்க அப்படின்னா கிடைக்காது. ஒரு சில டைம்ல அது வந்து பாத்தீங்கன்னா வரலாம், வந்ததுன்னா எடுத்து வைங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான். சரிங்களா? அதுக்கு அந்த 786க்கு நிறைய விளக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பட் இவங்க இந்த முறையில வந்து பயன்படுத்தக்கூடியது இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு அர்த்தம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ரெண்டு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? இப்ப இந்த நம்பர் எல்லாமே ஏதாவது ஒரு வண்டியில பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வண்டியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே அப்படிங்கறது அவங்க வந்து ஒரு முஸ்லீமா இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேக்சிமம் வந்து இந்த நம்பர் எல்லாமே அவங்க வந்து எடுத்து வச்சிருவான். மேக்சிமம் எந்த நம்பர் வந்தாலும் சரி. இப்ப இந்த 1786 வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 1786, இதுக்கப்புறம் 2786 இந்த மாதிரி அல்லது 0786 அந்த மாதிரி வந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அவங்களுடைய அமைப்புல அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களோட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறை அப்படிங்கறத வந்து போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப வானசாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கோமா? வானியல் வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இந்து பண்டிகைகள் அப்படிங்கிறது எதை அடிப்படையா வச்சு வருது? இந்து பண்டிகைகள் அப்படிங்கிறது எதை அடிப்படையா வச்சு வருது? திதி அடிப்படையா வச்சு வரும், நட்சத்திரம் அடிப்படையா வச்சு வரும், மாதங்கள் அடிப்படையா வச்சு வருது. மாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய இயக்கம் வரும், சூரியனுடைய இயக்கம். மாதம் அப்படிங்கிறது உருவாகிற காரணம் அப்படிங்கிறது சூரியன். அதுக்கப்புறம் நாள் உருவாகிற காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். வந்து திதியிலையும் வரும். இப்போ விஜயதசமி அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? அப்ப அந்த அமாவாசை திதியில வரும். தீபாவளினா அமாவாசையில வருது. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு இல்லையா? அந்த திதியில அடிப்படையா வச்சு வருது. அப்ப சூரியனையும் சந்திரனையும் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதம் மாறாது. இப்போ சித்திரை மாசம் வரக்கூடிய விசாகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற மாசம் வருமா? வேற விசாகம் வரும். சித்திரை மாசம் விசாகம் அப்படிங்கிறது வேற இது. புரியுது இல்லையா? அப்ப சித்திரை விசாகம் இந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவாங்க இல்லையா? புரியுங்களா? இப்ப சித்ரா பௌர்ணமி வருது அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சு வர்றது. அப்ப நட்சத்திரம் போது அது வந்து பௌர்ணமி அதுலயும் வந்து வருது. இதே மாதிரி வைகாசி விசாகம் இந்த மாதிரி வருது இல்லையா? அப்ப இந்த ஆணி மூலம் இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் வந்து வந்துரும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சந்திரனுடைய இயக்கத்தை முழுமையா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. சந்திரனுடைய இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழுமையா வந்து பயன்படுத்துறாங்க. சந்திரனுடைய இயக்கத்தை அவங்க அடிப்படையா வச்சுதான் அவங்க பாக்குறாங்க. இப்ப இந்த ரம்ஜான் நோம்பெல்லாம் திறக்கிறாங்க இல்லையா? இப்ப ரம்ஜான் மாதம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து அந்த பிறை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இதை வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு சில சமயங்கள்லாம் கூட இந்த பிறை தெரியலன்னா அடுத்த நாள் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறாங்களா இல்லையா? பிறை தெரியலன்னா அடுத்த நாள் கூட இந்த வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த பிறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறை அப்படிங்கிறது சந்திரனுடைய அடிப்படையா வச்சது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஆரம்ப காலத்துல எனக்கு இந்த ஒரு 2004, 2005 அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ரம்ஜான் அப்ப நடந்துச்சு. அப்ப வந்து 11வது மாசம் இருந்துச்சு ரம்ஜான். 4/11 நினைக்கிறேன். 4/11வது மாசம். 11வது மாசம் அப்படின்னா நம்ம முறைப்படி எப்ப வரும்? கார்த்திகை மாசம் வரும்.
4/11 அப்படின்னா எப்போ வரும்? நியர்லி கார்த்திகை மாசமா இருக்கும். ஐப்பசி கார்த்திகை அந்த மாதிரி வரும். ஐப்பசி வரும். ஐப்பசியில வரும். ஐப்பசியில வரும். ஆமா, ஐப்பசியில இருந்த மாதிரி ஒரு இது. இப்ப இந்த ரம்ஜான் எப்ப வந்துச்சுன்னு பாருங்க. இப்ப தீபாவளி அப்படிங்கிறது இப்ப ஐப்பசி மாசம் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப தீபாவளி அப்படிங்கிறது ஒண்ணு ஐப்பசி ஸ்டார்டிங்ல வரலாம், அல்லது ஐப்பசி மாசத்துக்குள்ளதான் வரும், கடைசியில வரலாம், அல்லது நடுவுல வரலாம். இந்த மாதிரி இருக்குமா? இப்ப இவங்களுடைய அந்த ரம்ஜான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்ப எந்த மாசம் வருதுன்னு பாருங்க. இப்ப ஏதாவது ஒரு காலம் இருந்துச்சுன்னா பாருங்க. மார்ச் 31. மார்ச் அப்படிங்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க. மார்ச் 31 அப்படின்னா 3வது மாசம். 31 3. இப்ப இங்க பாருங்க எவ்வளவு மாசம் டிஃபரன்ஸ் வந்திருக்கு? 8 மாசம். எவ்வளவு மாசம் டிஃபரன்ஸ் வந்திருக்கு? அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறையை அடிப்படையா வச்சு வழிபாடு பண்றதுனால அந்த முன்னோக்கி போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா காலண்டர்லயுமே வந்து அந்த முஸ்லீமுடைய மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எடுத்திருக்கா? ஏதாவது ஒரு காலண்டர் எடுங்க. காலண்டர் ஏதாவது எடுத்து பாருங்க. நம்ம பஞ்சாங்கத்திலேயே இருக்கும் சார். பஞ்சாங்கத்துல இருக்கிறது பாருங்க. பஞ்சாங்கத்துல கூட இருக்கும் முஸ்லிம்ஸ். இல்ல, அந்த வருடம் மட்டும் போட்டிருப்பாங்க மேடம். இப்ப நீங்க காலண்டர்ல பாத்தீங்கன்னா எந்த மாதம்னு போட்டிருக்கும். இது வந்து முகரம் மந்த்னு போட்டிருக்கு சார். ஓகே, இப்ப முகரம். அப்ப முகரம் பண்டிகை வருது. முகரம் மந்த். நெக்ஸ்ட் மந்த் வேற மந்த். லபர் மந்த், சபர் மந்த்னு போடும். இப்ப முகரம் மந்த். இந்த மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காலண்டர் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலண்டர் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பஞ்சாங்கத்தை இப்ப நம்ம மாத காலண்டர் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறோம் இல்லையா? இப்ப நம்ம மாத காலண்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாச கிரக நிலைகள் அப்படிங்கறத வச்சு வருது இல்லையா? அதே மாதிரி அவங்களும் அந்த சூரியனோட இயக்கம் சந்திரனோட இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறாங்க. பட் மெயினா பார்க்கக்கூடியது இந்த சந்திரனோட இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அவங்க வந்து இந்த பிறை வழிபாடு அப்படிங்கறத அவங்க வந்து கொண்டிருக்காங்க. பிறை வழிபாடு அப்படிங்கறத கொண்டிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோ. பிறை வழிபாடு அவங்க பண்ணக்கூடிய வழிபாடு பிறை வழிபாடு. பிறையை வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்மளும் வந்து அமாவாசை நம்ம வந்து வழிபாடு பண்றோம், பௌர்ணமி நம்ம வழிபாடு பண்றோம். இப்போ ஒவ்வொரு திதிகள் நம்ம அடிப்படையா வச்சு வழிபாடு பண்றோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றாங்க. பட் அவங்களுடைய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். மெத்தட் வேற மாதிரி இருக்கு. பட் வழிமுறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானதா? பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வேற வேறானதா? நம்ம வந்து மதத்தால, இனத்தால, சில ஜாதிகளால, சில சமூக கட்டப்பினால நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தான். சரிங்களா? எல்லாருமே மக்கள். நம்மளுக்குள்ள எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தான் ஓடுது. சரிங்களா? அப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. அதே மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவனே. அது நிறைய நம்ம பிரிவுகள் நம்ம வச்சிருக்கோம். நம்ம விநாயகர் வச்சிருக்கோம், முருகர் வச்சிருக்கோம். ஒவ்வொரு எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில வகையான அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வச்சிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களும் வந்து சில வகையான அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இறைவன் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை, அதாவது எந்த விதமான வடிவம் இல்லாதவன். அப்ப இறைவன் ஒருவனே, அவன் எந்த விதமான வடிவம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வச்சிருக்கான். அப்ப நம்ம முறைப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம முறைப்படி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் தத்துவம் வேற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்களுடைய விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அது நம்ம தெரியாது, இது எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ எல்லா மதங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தத்துவங்கள் அப்படிங்கறது கொண்டிருந்தாலும் இப்ப இவங்க முறை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றதுனால இது வந்து நம்ம நிறைய நம்ம பார்க்க போறோம். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ இவங்க வந்து பிறை வழிபாடு பண்றாங்க. இவங்க அந்த சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அருளாளர்கள் வந்து வழிபாடு பண்றாங்க. இப்ப அருளாளர்கள்னா இப்ப நல்லா புரியணும் அப்படின்னா இப்ப 63 நாயன்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? திருத்தொண்டர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? திருத்தொண்டர்கள் அவங்க இறைவனுடைய திருநாமத்தை நினைச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களை இறைவனோட கலந்தவங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான் இந்த அருளாளர்கள். அப்ப சித்தர்கள் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அற்புதங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்திருப்பாங்க. அவங்கதான் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து இவங்களுடைய மெத்தேடு படி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய படிப்பேன். என்கிட்ட வந்து குரான் இருக்கு, அதுக்கப்புறம் பைபிள் இருக்கு, அப்புறம் இவங்க சம்பந்தப்பட்ட நிறைய நூல்கள் அப்படிங்கிறது நான் எப்பவுமே கலெக்ட் பண்ணி பார்ப்பேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். அதுல வந்து ஒரு நூல்ல வந்து படிக்கும்போது எனக்கு ஆரம்ப காலத்திலேயே ஒரு டவுட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா இப்போ
ஏதாவது ஒரு குட்டை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு குட்டை இருக்கு, மழை வந்துச்சுன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கும். இப்போ நிறைய மீன் இருக்கலாம், அதுக்கப்புறம் தவளை இருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய இருக்கலாம். அங்க நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்ப இது அப்படியே இந்த தண்ணி வத்த அது போயிரும், எங்க போகுதுன்னு தெரியாது. திருப்பி அந்த ஒரே நாள்ல தண்ணி வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தவளை எல்லாம் வெளியே வந்துரும். பாத்திருக்கீங்களா? ஆமா சார். பாத்திருக்கீங்களா? இது எங்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம். எங்க பாட்டிக்கெல்லாம் சொல்லுவாங்க, சரியான விளக்கமா அது வந்து இல்ல. அப்போ ஒரு நூல்ல படிக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கிடுது, அது வந்து அந்த மண்ணோட அப்படியே போய் அது வந்து தூங்கிடுது. அப்போ அது வந்து ஒரு தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அது வந்து இறை நிலையில இருக்கக்கூடிய தூக்கம். அது வந்து ஒரு சமாதி நிலையில அது வந்து பாத்தீங்கன்னா இருக்குமாம். துடிச்சிட்டு இருக்கோம், சாப்பாடு எதுவுமே எடுத்துக்காது. அது எத்தனை மாசம் ஆனாலும் மறுபடியும் திருப்பி தண்ணி வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப இந்த மாதிரி இது வந்து இறைவன் தான் அதை வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில தன்மைகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் இந்த குளவி வந்து இருக்கு. குளவி உருவாக்கம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நிறைய விடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நூல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். குருநாதரும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த குளவி உருவாக்கம் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்நிலை அப்படின்னா அந்த குளவிய உருவாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிகிறது வந்து ஒரு உயரிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த குளவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது குளவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இது போய் ஏதாவது ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஒரு கூட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இடமா அதை வந்து தேர்ந்தெடுக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும். அதுக்கு வந்து ஒரு ஒரு கூடு மாதிரி தன்னோட எச்சில வச்சு அதை அப்படியே வந்து பண்ணி வச்சிரும். அந்த கூடு மாதிரி வந்து பண்ணி வச்சிரும். இந்த கூட்டுல வந்து ஏதோ ஒரு புழுவை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வச்சிரும். இதுக்கப்புறம் வந்து அதை தட்டும், அதை வந்து கொட்டும். கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த புழு உள்ள வச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கொட்டும். கொட்டிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிம் அப்படிங்கிற ஒரு ரீங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். உயிரினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி உண்டு அப்படிங்கறத அந்த குளவியுடைய உருவாக்கத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அந்த குளவி வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய சக்தி மூலியமா அதை வந்து அப்படியே கொட்டிட்டு அந்த ஹிம் அப்படிங்கிற ஒரு ரீங்காரத்து மூலியமா ஒரு தன்னை மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிச்சிருக்கு. அப்ப இந்த குளவி உருவாக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது ஒரு புழு, அது விட்டா அதை எங்கேயோ ஒரு பறந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பறக்கெல்லாம் முளைச்சு பறந்து போறத இது வந்து பாத்தீங்கன்னா குளவி மாதிரி தன்னை மாத்துதா இல்லையா, அதே மாதிரி மாத்திட்டுதா இல்லையா. அப்ப மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களுக்கு ஒரு வகையான அதிர்வலைகள் உண்டு. இந்த அதிர்வலைகள் மூலியமாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப புரியுதா? அது எத்தனை பேருக்கு இது தெரியும்? அது ஏற்கனவே கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். இது எத்தனை எந்த பேருக்கு புக்ல சார்? எனக்கு குரான்ல? ஞாபகம் இல்ல, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. குரான்ல சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. சரிங்களா? அப்போ குளவி உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது சார். தெரியாது அந்த அதனாலதான் கூடோட அந்த ஃபார்மேஷன் மட்டும் தான் தெரியும். அது எச்சலால பண்றது மட்டும் தான் தெரியும். பட் இந்த ஃபார்மேஷன் தெரியாது. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மந்திர ஜபம் பண்ணுது. அது மந்திரம் அது வந்து ஓது, அந்த ஹிம் அப்படிங்கிற அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது. இந்த ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒரு ஒரு வடிவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அந்த வடிவத்தின் மூலியமாக சில வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சில அதிர்வலைகள் உண்டு, மந்திரத்துக்கு வந்து வடிவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இப்ப அந்த தத்துவம் அப்படிங்கிறது வந்து மாறாம இருக்கு. இப்ப நம்ம மந்திரம் சொல்றோமா இல்லையா, மந்திர ஜபம் பண்றோம். ஆமா. வர்ண ஜபம் பண்ணா மழை வருது. வருது. இப்ப எல்லாருமே அது பண்றாங்களா இல்லையா, அதோட அதிர்வலை அப்படிங்கிறது வெளிப்படுத்தா இல்லையா. இப்ப ஏதோ நம்ம ஒரு கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும் போது மேல வந்து கருடன் வந்து வட்டம் அடிக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அப்ப அது ஒரு சம்பிரதாயம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகமா நம்பப்பட்டு வருது. அந்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சு கொடுத்துட்டே வருது. அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் அப்படிங்கிறது நான் வந்து அவங்க மெத்தேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் மூலியமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த மாதிரி தெரியும் போது இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் இது மூலியமா தான் வருதா அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இதன் மூலியமாக. இப்போ எப்படி சொல்றது, இப்ப திருமணம் ஆறதெல்லாம் இப்ப எல்லாத்துக்குமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் இல்லையா. வேற ஒருத்தங்க திருமணத்துக்கு அந்த கோயில் போனா, இந்த கோயில் போனா, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் பண்ண, எந்த பரிகாரம் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கலன்னு சொல்லுவாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கையே போயிருச்சுன்னு கூட சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடியலாம் சிம்பிளா ஒரு மந்திரம் இருக்கு. அதை மட்டும் ஜெபம் பண்ணாவே போதும், அவங்க திருமணம் ஆயிரும். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 6 மாசத்துல வந்து திருமணம் ஆயிருது. இது வந்து இங்க மட்டும் கிடையாது, உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து பார்த்தாச்சு, செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாத்துக்குமே நல்ல இடமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமையுது. அந்த சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்கு. அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இத வந்து அவங்க கேட்கும்போது, அது எப்படி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி ஒரு அருளாளர்ட்ட போய் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த மாரி ரொம்ப அசிங்கமான ஒரு அருவருக்கத்தக்க நிலையில வந்து அவங்க இருக்காங்க. அவங்க மூஞ்சி வந்து அவ்வளோ பெரிய அழகாலாம் இல்ல. அப்ப அந்த மாரி அவங்க அழகா இல்ல. பட் அவங்க போய் இந்த மாரி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்குது. எனக்கு வந்து கல்யாணம் நடக்காதா? அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. அப்ப அத கேட்கும்போது, "அப்படியா? சரி இந்தா இந்த மந்திரத்த மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, தினசரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இதா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த மாரி இருக்கும்போது, அதை நம்ம முன்னிலைப்படுத்தி இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்த வந்து ஜெபம் பண்ண சொல்லணும். அப்போ ஒரு அசிங்கமான, ஒரு அருவருக்கத்தக்க நிலையில இருக்கிறவங்களுக்கே கல்யாணம் ஆகும்போது, சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்கும். இது ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துரும். இது வாய்ப்ப குடுத்துரும். இப்ப அங்க வாய்ப்பே கிடைக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு வாய்ப்ப குடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து அந்த இடத்துல வசதி வாய்ப்பு இல்ல, எனக்கு சொத்து பத்து இல்ல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. பட் இந்த மாரி வாய்ப்பு வரும். சரியா வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லிடலாம். இது வந்து பேசிக்கான ஒரு ரூல். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர வந்து ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சுட்டாங்க. அவர் வந்து துபாய் போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அங்க ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அத அந்த நாட்டுல இருந்து கட்டாம வெளிய நாட்டுல வந்து வேற நாட்டுக்கு போயிட்டாரு. வேற நாட்டு வேலைக்கு போயிட்டாரு. அங்கிருந்து அந்த பணத்த வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டுட்டாரு. அவரு பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்ஓசி வந்து வாங்காம விட்டான். அந்த கட்டினதுக்கு வந்து அவர் அந்த நாட்டுல இருந்து கட்டல. வெளிநாட்டுல இருந்து அந்த பணம் 7 லட்சம் ரூபாய் என்னமோ வந்து கடன் கட்டிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த என்ஓசி வாங்காம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ள போகும்போது பாஸ்போர்ட் என்ட்ரிக்காக வேலைக்காக அந்த அதே நாட்டுக்கு போகும்போது, உள்ள போனோனே வந்து புடிச்சுட்டாங்க. ஒண்ணுமே பேசல. அழகா போய் ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க. ஃபோன் மட்டும் இவர் கையில இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, அவருடைய அண்ணா வந்து என்னுடைய கிளையண்ட். அவரும் என்னோட கிளையண்ட் தான். பட் அவரு டைரக்ட்டா என்ன அடிக்க மாட்டாரு. அவர் அண்ணா மூலியமா தான் எனக்கு வருவாரு. அப்ப அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து கேட்கிறாரு. இந்த மாரி இந்த பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா, இரு சிவகாளி ஸ்டடின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து எனக்கு அடிச்சாரு. நான் இந்த மந்திரத்த மட்டும் சொல்லிட்டே இருங்க. எல்லாமே சரியாயிரும். சீக்கிரமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சில அமைப்புகள்ல சொல்லிக் குடுத்தேன். அந்த மந்திரத்த வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏதாவது வக்கீல் இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஒரு எதுவுமே வந்து உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போதும், உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேடி வரும். அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏதோ ஒரு அம்பிகையோட ஒரு பேர் வந்து வைக்கிறோம். இதே மாரி அ ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு தெய்வங்களுடைய பேர் வைக்கிறோம். அல்லது ஒரு மாடர்னா ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம். வைக்கிறோமா இல்லையா? தெய்வங்களுடைய பேரும் வைக்கிறோம். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாடர்னான பேரும் வைக்கிறோம். இப்ப இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இறைவனோட பெயர வந்து பெரும்பாலான இதுக்கு வைக்கிறாங்க. இப்ப வந்து ரஹீம்னு வைக்கிறாங்க. ஜப்பார்ன்னு வைக்கிறாங்க. வைக்கிறாங்களா? ம். அப்துல்லான்னு வைக்கிறாங்க. இந்த மாரிலாம் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து இறைவனோட பெயர்கள் தான் அவங்களுடைய. அவங்களுடைய இறைவனுடைய பெயர் தான் வந்து அங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இதே மாரி இப்ப நம்ம எப்படி சொல்றது? இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். எது முன்னோடி அப்படிங்கிற ஆய்வுக்கு நம்ம வேண்டியதில்ல. இப்ப இந்த மந்திரங்கள் மூலியமாக நம்ம வாழ்க்கைக்கு வந்து என்னென்னலாம் தேவை? இத வச்சு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர போறோம் அப்படிங்கிறது அதோடைய ரூல். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வகுப்பே அப்படிங்கிறது நம்ம வந்து தீர்மானிச்சிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம இந்த மந்திரங்கள் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அருளாளர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அவங்க அருளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லது அதுக்கு தகுந்த மாரி ஒரு இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதே மாரி வேற யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல சப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக சில ஆட்கள வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அடிப்படையில தான் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறதே வேலை செய்யுது. இதோட மந்திரம் மட்டும் கிடையாது. நீ எந்த மந்திரம் ஜெபம் பண்ணீங்கனாலும் சரி. நீங்க நம்ம சூஃபி மந்திரம் மட்டும் இல்ல. வேற எந்த மந்திரங்கள் நீங்க ஜெபம் பண்ணீங்கனாலும், அதுக்கு உண்டான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த முறையிலயும் நம்ம அததான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு வகையான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம என்ன பலன் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம விவரணையா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா?
மதம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பயமா இருக்கா? இல்ல குருஜி, அதெல்லாம் அது உண்டு சார். நத்திங். யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு பயந்த கோளாறு இருந்துச்சுன்னா அங்க போய் நம்ம வந்து ஏடு கட்டுறோமோ, எப்படி போய் நம்ம வந்து ஒரு இது போடுறோம் இல்லையா, நம்ம கோயில்ல சிறகு போடுறாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திர ஓதி தண்ணி தெளிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இதோடைய கான்செப்ட். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது எம்மதமும் சம்மதம். நீங்க உங்களுக்கு எங்க வந்து எனர்ஜி இருக்கோ, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ, நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க மதம் மாறணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா?